ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சாட்ஸ் அண்ட் தாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான க்ரீன் ஸ்பைசி சட்னி தான். அதுக்கு முதல்ல ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கப்பளவுக்கு திருகின தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்ப 4 வரமிளகாவும் 2 துண்டு இஞ்சியும் எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்கப்பளவுக்கு சுத்தமாக வாஷ் பண்ண புதினா கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. அது வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்ச மிளகாயும் 2 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கின தக்காளியும் அதில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ கைப்பிடி அளவு புதினாவும் தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இதுதான் பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி சூடு ஆறணுன்னே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே எடுத்து வச்சு இந்த கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளியும் தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இலைகளை சேர்த்து தாளிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான டேஸ்டியான க்ரீன் ஸ்பைசி சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.